கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் எமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது, அவன் மேடுகளையும் விக்கிர தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான் என்று யோசபாத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யோசபாத் அவனுடைய இருதயம் கர்த்தருக்குள் உற்சாகம் கொண்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வழிகளில் அவன் உற்சாகமாக செயல்பட்டான். மேடைகளையும் விக்கிர தோப்புகளையும் யூதா விட்டு அகற்றினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது கர்த்தருடைய வழி எது என்று பார்த்தோமானால் மேடைகளையும் விக்கிர தோப்புகளையும் அகற்றுவது. இதனால் என்ன பிரயோஜனம் என்று பார்த்தோமானால் தேசத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். கர்த்தருடைய வழி என்னவென்று பார்த்தோம்னால் கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறார். இந்த பரிசுத்தத்தை குலைச்சல் செய்கிற எந்த விதமான காரியமும் தேசத்தில் இராதபடி இவைகளிலே ஏதொன்று இருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் பூர்ணமாய் தேசத்தில் வராதபடி தடையாக இருக்கும். அது ஒரு சாபமாய் காணப்படுகிறது. அதை தேவன் அருவருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நாம் அகன்று போவதிலே நாம் இருதயம் உற்சாகம் கொள்ள வேண்டும். இதுதான் யோசபாத்து செய்தான். அதனால் என்ன பிரயோஜனம் உண்டாயிற்று என்று பார்த்தோம்னால் அவன் தேசத்திலே ஆசீர்வாதம் பெருகிற்று. அநேகர் ராஜாக்கள் வந்து காணிக்கை கொடுத்தார்கள். யுத்தம் இல்லாதிருந்தது. சமாதானமாய் ஜனங்களை நடத்தினான். தேசம் அழிக்கப்படுவதும் தேசத்திலே ஒரு சமாதானமற்ற நிலையில் ஜனங்கள் வாழ்வதும் என்ன காரணம் என்று பார்த்தோம்னால் தேவன் அருவருக்கிற எந்த ஒரு காரியத்தை தேசத்தில் ஜனங்கள் செய்தாலும், தலைவர்கள் செய்தாலும், ராஜாக்கள் செய்தாலும், இன்றைய இருக்கிற அதிகாரிகள் செய்தாலும் அது தேசத்தை ஆசீர்வாதமாக இராதபடி கேடு உண்டாக்கிவிடும். அங்கே ஆசீர்வாதத்தை காணவே முடியாது. தேவனுடைய கர்த்தருடைய வழியை அறிந்து அதன்படி செயல்படும் பொழுதுதான் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த காரியத்தை செய்வதிலே நம் இருதயம் உற்சாகம் கொள்ள வேண்டும். யோசபாத் அதோடு நிறுத்தவில்லை. அவன் அவனுடைய பிரபுக்கள் எல்லாரையும் இந்த யூதா பட்டணங்களுக்குள்ளாக அனுப்பி அங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் வேத புத்தகத்தை எடுத்து போதிக்கும்படி செய்தான். அதனால் ஜனங்கள் வேதத்திலே தேறினார்கள், வேதத்தை அறிந்து கொண்டார்கள், தேவனுடைய வழியை கற்றுக்கொண்டார்கள். அதனால் அந்த தேசத்திலே சமாதானம் உண்டாயிருந்தது. இந்த காரியங்கள் செய்வதிலே யோசபாத்துடைய இருதயமானது உற்சாகமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எதை செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதிலே நாம் இருதயம் நாட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும். அதிலே நம்முடைய இருதயம் வாஞ்ச உள்ளதாக இருக்க வேண்டும். அதிலே நம்முடைய இருதயம் எப்பொழுதும் தெளிந்த நீருடைய போல காணப்பட வேண்டும். எப்பொழுதும் கர்த்தருடைய சிந்தையின்படி நடக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனம் சாபத்துக்குள் வாழ்வதில்லை. இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் விடுவித்து பாதுகாப்பேன் என்று வாக்களித்திருக்கிறார். ஆனால் ஒரு தேசத்துக்கு ஒரு சமாதானம் உண்டாகாதபடி தேசம் சாபத்துக்குள்ளாக தள்ளப்படுகிறதுக்கு காரணம் என்ன என்று பார்த்தோமானால் அதற்கு முக்கிய காரணம் தேவன் அருவருக்கிற காரியங்களை கற்று அந்த வழியில் நடப்பது. அதனால தான் தேசத்தில் சமாதானமற்று போய்விடுகிறது. உலகமானது உன் இருதயத்தை லகுவாய் உற்சாகப்படுத்திவிடும். அப்படி உலகத்துக்கு உன் இருதயத்தை விட்டுவிட்டாயானால் குடும்பத்தில் சமாதானம் இழந்து விடுவோம். நமக்குள் இருக்கிற சமாதானம் போய்விடும்.
தேசத்திலையும் சமாதானம் இராது. நம்ம கொடுக்கப்பட்ட வேலையிலே சமாதானம் இல்லாமல் போய்விடும். வியாபாரத்தில் சமாதானம் இல்லாமல் போய்விடும். இதற்கு முக்கியத்துவம் என்னவென்றால், நாம் தேவனுடைய காரியத்தில் உற்சாகம் இல்லை, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு நாம் உலகத்தோடு வாழ்ந்து கொண்டு உலகத்திலே உற்சாகமாய் இருக்க விரும்பினோமானால் நாம் வழி விலகி போகிறோம். இந்த உலகத்திலே தேவன் அருவருக்கிற எந்த ஒரு காரியத்திலும் தேவ பிள்ளைகள் விலகி நடக்க வேண்டும். இந்த வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது யோசபாத் கர்த்தருடைய வழியிலே அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது போல நாம் அவருடைய வழியை கற்றுக்கொண்டு அதிலே நடப்பதிலே உற்சாகம் கொள்ள வேண்டும். அவன் சும்மா இருக்கவில்லை. அவன் பிரபுகளெல்லாம் இடங்களிலும் அனுப்பி பிரசங்கித்தான், போதித்தான், கர்த்தரையுடைய அவருடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் வெளிப்படுத்தினான். அதனால் ராஜ்யங்களில் உள்ளவர்கள் பயந்தார்கள். கர்த்தருடைய அந்த பலத்த கரத்தினால் செய்யப்பட்ட அற்புதத்தையும் அடையாளத்தையும் கேள்விப்படும் பொழுதே அவர்கள் பயந்தார்கள். யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதபடி பயந்திருந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு தீவெட்டியும் பானையும் வைத்து எக்காலத்தை கொண்டு ஒரு யுத்தத்தை ஜெயிக்க கூடுமானால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இந்த சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் அது அகன்று போகாதா? நம்மை கை தூக்கிவிட மாட்டாரா? எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நம்முடைய இருதயமானது எப்பொழுதும் கர்த்தருடைய வழியில் நடப்பதிலே உற்சாகம் கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தோடு நாம் இணைந்தோமானால் லகுவாய் வாழ முடியும். ஆனால் முடிவிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வோமா என்று பார்த்தோமானால் மிக கடினமானது. தேவனுடைய ராஜ்யம் என்பது லகுவானதல்ல, மிக கடினமான வழி. ஆனால் அந்த வழியில் நடக்கும் பொழுது நாம் இருதயத்தின் ஒரு உற்சாகத்தோடு செயல்பட்டோமானால் அது நலமாக இருக்கும். அது நமக்கு பலவிதமான துன்பமான ஒரு வழியாக இருந்தாலும் முடிவிலே அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வோம். நித்திய மகிமையை நீ காண முடியும், நித்திய ஜீவனை அடைய முடியும். அதற்கான தகுதி தான் இந்த போராட்டம், பாடு, நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர், கஷ்டம், நஷ்டங்கள் எல்லாம். இவைகள் எல்லாவற்றையும் நீ கடந்து வந்தேயானால், இவைகளை கடந்து வரும் பொழுது நாம் இருதயமானது எப்பொழுதும் உற்சாகமாகவே இருக்க வேண்டும். சோதனையை சகித்துக் கொள்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. ஆவியிலே உற்சாகமாக இருக்க வேண்டும். அதற்கு ஆவியானவர் நம்மை வழி நடத்த வேண்டும். ஆவியானவர் வரும்பொழுது நாம் பலனடைவோம் என்று வேதம் சொல்லுகிறது. முடிவு பரிந்தும் நாம் சாட்சியாக இருப்போம் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ அந்த ஆவியிலே உற்சாகமாக இருக்க வேண்டும். சோதனையில் அகப்பட்டு விடாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஜெபித்து தேவனுடைய வழியை அறிந்து அதில் செய்வதிலே இருதயம் உற்சாகமாக இருக்க வேண்டும். நம்முடைய சுய விருப்பத்தின்படி நடவாமல் தேவ ஆலோசனைப்படி நடந்தோமானால் முழு அங்கீகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் அவருக்குள் வாழ்வதிலே, அவருடைய வழிகாட்டுதலிலே நடப்பதிலே பிரியமாக இருக்க வேண்டும். அவருடைய வழிகாட்டில் நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் மேன்மையை காண முடியும். எந்த சூழ்நிலையும் முதலாவது தேவனுடைய வேதத்தினுடைய ரகசியங்களை அறிந்த நாம் பிறருக்கு அதை போதிக்கிறதிலே உற்சாகம் கொள்ள வேண்டும். நாம் மட்டுமல்ல,
நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், நாம் மட்டும் வாழ்ந்து நம்முடைய குடும்பத்துக்கு மட்டும் தெரிவித்து நம் குடும்பத்தை எல்லோரையும் பரிசுத்தப்படுத்தி நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து விடுவோம் என்று மாத்திரமல்ல, நம்முடைய எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அதோடு நிறுத்தக்கூடாது. தேசமே சமாதானத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். அதற்காக தேசத்திற்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அதிலே ஆவியிலே உற்சாகம் கொள்ள வேண்டும். ஆத்மகள் அழிந்து போகாதபடி திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும். இதிலே உன் இருதயம் உற்சாகமாக இருக்க வேண்டும். தேவன் அதை தான் விரும்புகிறார். உற்சாகமானது எதில் இருக்கிறது? உன் இருதயம் எதை நாடுகிறது? யோசபாத்தை போல நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வழியிலே உற்சாகமாய் செயல்பட்டோமானால் தேசத்தின் நன்மையை நாம் புசிப்போம். தேசத்தில் அநேக நன்மைகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் விரும்புகிறது என்ன? ஒரு ஆத்மா கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல. ஒரு ஆத்மா கூட பரலோகத்தை இழந்து போகக்கூடாது. அப்போ நீங்களும் நானும் அறிந்து கொண்டோமானால் அதில் அல்ல, தேசமே அறிந்து கொள்ள வேண்டும். தேசமே இந்த வழிக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். எப்படியாவது அவர்கள் தேவனுடைய மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டுமே. தேவன் அதை தானே விரும்புகிறார். அப்போது தேசத்தில் இருக்கிற மேடுகளையும் விக்கிர தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினது போல தேவன் அருவருக்கிற எல்லா காரியமும் இந்த தேசத்தை விட்டு அகற்றப்பட வேண்டுமானால் நாம் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறவர்களாய் தேசத்துக்காக திறப்பில் நிற்கிறவர்களாய் நாம் மாறினோமானால் நம்முடைய ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்தும்படி கர்த்தருடைய காரியத்தை செய்வதிலே, கர்த்தருடைய ஜனங்கள் கெட்டுப்போகாதபடி ஜனங்கள் எல்லோரும் மீட்கும்படியாய் திறப்பில் நின்று ஜெபிக்கிற இருதயம் உள்ளவர்களாய் நாம் மாறி அதில் உற்சாகம் உள்ளவர்களாய் செயல்படும் பொழுது நாம் மேன்மைகளை காண்போம். எல்லாம் அவனை கண்டு அல்ல, அவன் தேசத்தை கண்டு மற்ற ராஜ்யங்கள் பாய்ந்தார்கள். ஒருவன் தேவனுடைய வழியை கற்றுக்கொண்டானால் அவனும் அவன் குடும்பமும் ரட்சிக்கப்படுகிறது. அப்போ அந்த குடும்பத்தின் நிமித்தமாய் உறவினர்கள் தேவனை அறிகிறார்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இது நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. சோதோம் குமரம் பட்டணத்தை அழிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாகும் பொழுது ஆபிரகாம் கர்த்தரோடு போராடுகிறதை பார்க்குறோம். 50 நீதிமானிலிருந்து 10 நீதிமான் வரைக்கும் இருந்தால் கூட நான் தேசத்தை அழிக்க மாட்டேன் என்று தான் கர்த்தர் சொல்கிறார். 10 நீதிமான் கூட இல்லை. அதனால தான் அந்த தேசம் அழிக்கப்பட்டது. இந்த சோதோம் குமரம் பட்டணம் சுட்டெரிக்கப்பட்டது காரணம் அங்கே 10 நீதிமான் கூட இல்லை. இன்றைக்கி தேசம் அழிக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் அநேகர் நீதிமானாக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வழியை அறிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலே நாம் இருதயம் உற்சாகம் கொள்ள வேண்டும். அதற்கு உத்தரவாதம் எடுத்து நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தேசத்திலே சேமத்தை காண முடியும். ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். ஜனங்கள் அழிக்கப்படாமல் மீட்கப்படுவார்கள் என்பது. எனவே இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நாம் ஒவ்வொருவரும் எதற்காக உற்சாகம் கொள்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்காகவா இல்லை உலகத்திற்காகவா? கர்த்தருடைய சித்தத்துக்காக உற்சாகம் கொள்கிறோமா, உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்திற்காக ஓடுகிறோமா என்பதே தான். எனவே என்னுடைய இணைந்து ஜெபிங்கள். கர்த்தர் தாமே நம்மை வழி நடத்துவாராக. அன்பின் பிதாவே, உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. கிருபை நிறைந்தவரே, மகிமின் ராஜாவே, 2 நாளாகும் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொன்னபடி கர்த்தருடைய வழிகளிலே நடந்து அதை செயல்படுத்துவதிலே எங்கள் இருதயம் உற்சாகம் கொள்ளட்டும் என்று இந்த வேளையில் நாம் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜபத்திலே தரித்திருக்கவும் தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்களும் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறவருமாய் எங்களை மாற்றுவேராக. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அப்போ நிறைவான பலனினால் எங்களை நடத்துவேராக. முற்றிலுமாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து எங்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொலைபேசி எண்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதில் தொடர்பு கொண்டு விண்ணப்பங்களை தெரிவித்து ஜெபித்துக் கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேகர் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள். அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. இது கர்த்தராலாயிற்று கண்களுக்கு ஆச்சரியம். இது தேவனாலாயிற்று உலகுக்கு ஆச்சரியம்.